வ வணக்கம் தலைவா! அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் எப்பொழுது வெளியிட போகிறாங்க, இதை பற்றிய முழுமையான தகவல்களையும், குரூப் டூ உடைய ரிசல்ட்டு எப்போ வெளியிட போகிறாங்க, இதை பற்றிய தகவல்களையும் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிபராக இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க. என்ன சார் அந்த ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியுடைய வருடாந்திர திட்டம் ஆனுவல் பிளானர். வருடாந்திர ஆண்டோடைய திட்டம் என்னதான் இப்படி டிசம்பர் இறுதிக்குனாவே டிஎன்பிஎஸ்சியுடைய எதிர்பார்ப்புகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு இருக்கு. தேர்வர்கள் மத்தியிலுமே பார்த்தீங்கன்னா பிளானர் வந்துருச்சா அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருமே யோசனைகள் அதிக அளவு யோசிச்சுட்டே இருக்காங்க. 2024 இது பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஆண்டு. ரொம்ப 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 இம்பார்ட்டண்டானது இந்த 2024 ஆனுவல் பிளானருக்காக கிட்டத்தட்ட 28 லட்சம் மக்கள் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துட்ருக்காங்க. டோட்டலாக குரூப் 4லேயே பார்த்தீங்கன்னா வரலாற்றிலே முதல் முறையாக சென்ற ஆண்டில் அதிக அளவு விண்ணப்பித்தவர்களும் குரூப் 4 தாங்க. இந்த மாதிரி ஆனுவல் பிளானருக்காக ஒட்டுமொத்த தமிழக மக்கள் அனைவருமே இந்த தருணத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளானரை வெளியிடுவாங்க. இன்று மாலை வெளியாகும், இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகும் அப்படின்ட்டு செய்திகள் அனைத்துமே நீங்களும் கேட்டுக்கொண்டு இருப்பீங்க. ஆனால் ஆனுவல் பிளானர் எப்பொழுது? குரூப் 2 மற்றும் குரூப் 2A உடைய தேர்வு முடிவுகள் 8 மாதங்களுக்கு மேலாகவும் வெளியிடப்படாதது டிஎன்பிஎஸ்சி மேலே இருக்கிற நம்பகத்தன்மையவே கேள்விக்குறியாக்கியிருக்கு. தேர்வர்களுடைக்கு நம்பகத்தன்மை ஏற்படுத்தும் வகையில் தேர்வு முடிவை விரைந்து வெளியிடணும் அப்படின்ட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு கூட கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. இப்படி அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக டிஎன்பிஎஸ்சிலேருந்து குரூப் 2 மற்றும் குரூப் 2A உடைய ரிசல்ட்டை பற்றிய ஒரு முக்கியமான அறிவிப்பும், டிஎன்பிஎஸ்சியுடைய அலட்சியம் பார்த்திங்கன்னா இதற்கு முக்கிய காரணமாக கருதப்படுது. ஆனுவல் பிளானர் குரூப் 2 மற்றும் குரூப் 2 உடைய ரிசல்ட்டுக்கு பிறகு தான் ஆனுவல் பிளானர் வெளியிடுவாங்க அப்படின்ட்டு சில தரப்பு மக்கள் யோசிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டிஎன்பிஎஸ்சியுடைய ஆனுவல் பிளானர் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வரும் டிசம்பர் 18ஆம் தேதி காலை 10:30 மணி அளவில், திங்கட்கிழமை காலை 10:30 மணி அளவில் வெளியிட போகிறதா தகவல்கள் வந்துட்டே இருக்குங்க. அதனால் கவலையே பட வேண்டாம். குரூப் 4 உடைய புதிய அறிவிப்பையும் நம்ம அன்றைக்கே பெற்றுக்கொள்ளலாம். டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.